நம்ம ஸ்கூல் காலம் முழுக்க விழுந்து விழுந்து படிச்ச ஷேக்ஸ்பியருடைய கதைகள் கவிதைகள்லாம் அவருடையதே கிடையாதுங்க. இதை வந்து பவுடலரைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஷேக்ஸ்பியர் அவர்கள் அந்த காலத்துல எழுதிட்டு போன ஒர்க்ஸை தாமஸ் ஹென்ரியட்டா அப்படின்ற ஒரு சிப்லிங்ஸ், ஹென்ரியட்டா தான் அக்கா, தாமஸ் வந்து தம்பி, அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபேமிலி ஷேக்ஸ்பியர் அப்படின்ற பேர்ல ஹெவியா எடிட் பண்ணியிருக்காங்க. அந்த எடிட் பண்ண வெர்ஷனை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன வார்த்தைகளெல்லாம் எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கதை நடுகளுமே வந்து காட், ஜேசு அப்படியெல்லாம் கூப்பிட்டு இருந்ததை இவங்க வந்து ஹெவன்ஸ்ன்னு மாற்றிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்து கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் கடவுளோட பேர் சும்மா சும்மாலாம் கூப்பிட்டு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துக்கு பொருந்தி போகிற மாதிரி ரிலீஜியஸ், கல்ச்சுரல், ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி இவங்க ரொம்ப ஹெவியாக எடிட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டர் வந்து சூசைட் பண்ணிக்குது அப்படின்னா அவங்க வந்து தவறுதலாக தண்ணியில் விழுந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னும், ஒரு கேரக்டர் வந்து ப்ராஸ்டியூட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த கேரக்டரை மொத்தமாக தூக்குறது அப்படின்னும் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய ஒரிஜினல் ஒர்க்கை பப்ளிஷ் பண்ண யாருமே இல்லாத காரணத்தினால இன்ன வரையும் இந்த எடிட்டட் ஒர்க்ஸ் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம்.